ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். ஐபிஎல் வந்துட்டாவே சின்ராஸை கையில பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்ல ஐபிஎல் கண்டு இதுக்கப்புறம் கண்டினியூ வந்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க டீம் வந்து எல்லா டீமே வந்து 25 பேர் எடுத்துட்டாங்க. அதுல பர்டிகுலரா சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அவங்களோட கேம் பிளான் என்னவா இருக்க போகுது, யாரை பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க போறாங்க, யாரெல்லாம் வந்து ஆல்ரவுண்டர் யூஸ் பண்ண போறாங்க, யாரெல்லாம் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து விளையாட போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங், சிஎஸ்கே ஸ்குவாடை பொறுத்த அளவுல வந்து எடுத்திருக்க பிளேயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இருக்கிற 25 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 11 பிக் பண்றது அப்படின்னு பார்க்க போனா அது பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்குவாட்ல பாத்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு, எம்எஸ் டோனி இருக்காரு, டெவான் கான்வே இருக்காரு, ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத் இருக்காரு, வான்சி பீடி இருக்காரு, ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு, அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு, விஜய் சங்கர், சாம் கரன், அஸ்குல் கோம்ராஜ், தீபக் கோடா, ஜேமி ஓவர்டன், கமலேஷ் நார்கோடி, ராமகிருஷ்ணா கோஷ், ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே, கலீல் அகமது, நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி, ஆதன் இலிஸ், சுரேஷ் கோபால், மதிச பதிரானான்னு 25 பேர் நம்ம ஸ்குவாட்ல இருக்காங்க. அதுல 11 பிக் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். எப்படியும் இதுல பிக் பண்ண போற 11 பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த டீம் வந்து எந்த டீம் கூட ஆப்போனன்ட் விளையாட போறாங்க, இந்த பிச்சில் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்த நம்ம 11 இருக்க போகுது. அதை 1 by 1 அப்படியே பார்க்கலாம். என்னோட பிளேயிங் லெவலை நான் 1 by 1 சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டைம் நீங்க யாரெல்லாம் பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க சிஎஸ்கேல அப்படின்னு நினைக்கிறத அப்படியே நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ வந்து நம்ம ஓப்பனிங் பார்க்க போனோம் அப்படின்னா சிஎஸ்கேல வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வந்து கன்ஃபார்ம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான். பிகாஸ் ஆஃப் அவர் தான் வந்து கேப்டன். சோ கண்டிப்பா அவரை டிராப் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்பர் 1ல வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஆடிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் கூட ஓப்பனிங் ஆட போறது பாத்தீங்கன்னா 2 பேர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெவான் கான்வேயும் இருக்காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. 2 பேர்ல ஒருத்தவரை செலக்ட் பண்றது வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் தான். ஏன் அப்படின்னா 2 பேருமே செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அதுவே நம்ம ரச்சின் ரவீந்திரா ரீசெண்டா இந்தியாவுக்கு ஆப்போசிட் நடந்த டெஸ்ட் சீரிஸ்ல கூட பொலன்னு பொலந்தாரு. அதே மாதிரி நம்ம வந்து கான்வேயை சொல்லவே தேவையில்லை, செம்ம ஃபார்ம்ல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வேற. ஸோ 2 பேர்ல யாரை ஆட வைக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப கண்டிப்பான ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பா ஆட வைப்பாங்க. ஸோ யாரை ஆட வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த அளவுல ஓப்பனிங்ல ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னா ஒன்னு ருத்ராஜ் கைக்வாட், இன்னொன்னு டெவான் கான்வே. நம்பர் 3ல ஆப்ஷனா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர் இருக்காரு, தீபக் ஹூடா இருக்காரு, ராகுல் திரிபாதி இருக்காரு. 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டே ஒன் ஆடுறதுக்கு நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்டிஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து ராகுல் திரிபாதி ஆட வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இன்னொரு டீம்ல இருந்து பிக் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அவருடைய ஸ்லாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேட்சஸ்ல ஒன் டே ஒன் ஆடி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேயரா வந்து நம்ம கண்டிப்பா ராகுல் திரிபாதியை செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. இன்கேஸ் ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டே ஒன் ஆடுனாரு அப்படின்னா ராகுல் திரிபாதிக்கு அந்த நெக்ஸ்ட் டவுன் தான் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக ரச்சின் ரவீந்திராவை ஆட வச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டவுனுக்கு வந்து ராகுல் திரிபாதி வந்து ப்ரோமோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. சோ நம்பர் 3ல இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதி. நம்பர் 4th பிளேயரா நோ காம்படிஷன் அப்படின்னு சொல்றது மாதிரி நான் செலக்ட் பண்ற பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா சிவம் டூபே. அவரை வந்து டிராப் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு காரணம் நல்ல ஒரு பவர் கிட்டிங் உள்ளவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேற. சோ ஸ்ட்ரைட்டா நம்பர் 4ல நம்ம சிவம் டூபே வந்து ஆட வைப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 4th பிளேயரா நம்ம சிவம் டூபே கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணலாம். நம்பர் 5 ஆப்ஷனாவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்கிறது 2 பேரு. ஒன்னு தீபக் கோடா, இன்னொன்னு விஜய் சங்கர். 2 பேருமே ஐபிஎல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் பாஸ் பவுலிங் ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விஜய் சங்கருக்கு போவாங்க, இல்ல அப்படின்னா தீபக் கூடாக்கு போவாங்க. சோ 2 பேர்ல யாரையுமே வந்து ஒரே டயத்துல வந்து பிளேயிங் லெவல்ல ஆட வைக்க முடியாது. சோ 2 பேர்ல ஒருத்தர் தான் கண்டிப்பா ஆட வச்சாகணும். சோ விஜய் சங்கரே ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், தீபக் கூடாவே ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். சோ கண்டிஷனை பொறுத்து தான் கண்டிப்பா ஆட வைப்பாங்க அப்படின்றத மறக்க முடியாது. நம்பர் 6th பிளேயர் ஆப்ஷனா வந்து கண்டிப்பா ஃபாரின் ஆல்ரவுண்டர் தான் போவாங்க. நம்ம கிட்ட வந்து 2 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஒன்னு சாம் கரன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன். 2 பேருமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். சோ 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிஷனை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாம நம்ம சிஎஸ்கேல ஆல்ரெடி சாம் கரனுக்கு வந்து விளையாடி நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அவரை வந்து கண்டிப்பா வந்து ஒரு 60% ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் போவாங்க. 2 பேருக்குமே ஈக்குவலா நிறைய மேட்ச்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா 2 பேரும் பிளேயிங் லெவல்ல விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சான்ஸே கிடையாது. சோ அந்த ஆப்ஷன்ல வந்து 2 பேருமே நம்ம கண்டிப்பா வச்சுக்கலாம். நம்பர் 7th பிளேயரா நோ ஒன் ரீப்ளேஸ்மெண்ட் ஹிம் அப்படின்ற மாதிரி தல தோனியை டைரக்டா பிக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அவர் விளையாடுறத பாக்குறது தான் சிஎஸ்கேல வந்து பல ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தல தோனி எப்படியா ஒரு 6 அடிச்சாரும் போதும், இந்த வருஷம் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க அப்படின்ற அளவு தான் இருக்கும். சோ அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. சோ 7th பிளேயரா டைரக்டாவே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தல தோனி தான் பிக் பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்பர் 8th பிளேயரா டைரக்டா ரவீந்திர ஜடேஜா தான் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவரை பொறுத்தவரை பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், அவரை தவிர அவர் அளவுக்கு யாருமே பண்ண முடியாதுன்றது மாதிரி அவருக்கு நிகர் அவரே. அது
மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கடைசி டைம்ல வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு ஒரு கப்பெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அது வந்து மெமரபிள் மூமெண்ட்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர் இன்கேஸ் தலை தோனிக்கு முன்னாடி பேட்டிங் போனாரு அப்படின்னா இவர் எப்படா அவுட் ஆவாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் அடுத்த டவுன்ல வரப்போறது தலை தோனி அப்படின்ற மாதிரி. ஸோ 8வது பிளேயரா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்பர் 9th பிளேயரா நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து மறுபடியும் சிஎஸ்கே வந்திருக்காரு. ஸோ அவருடைய கேரம் பால் எல்லாம் பாக்குறதுக்காக அவருடைய ஸ்பின் பவுலிங்காக கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வினை 11th ஆட வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சேப்பா கண்டிஷனுக்கு தலைவரை சொல்லவே தேவையில்லை. வேற லெவல்ல பவுலிங் போடுவாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓப்பனிங் கூட போகலாம். அதையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎல்ல தலைவர் ஓப்பனிங் இறங்கி தாறுமாறா நிறைய ரன்ஸ் அடிச்சு வின் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அவரையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பேட்டிங்காவும் யூஸ் பண்ணலாம், பவுலிங் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ 9th பிளேயரா ரவிச்சந்திரன் அஸ்வின் பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 10th பிளேயரா நூர் அகமதை கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அது காரணம் அவர் வந்து ஸ்பின் பவுலிங் வேற லெவலா போடுவாரு. அவரை தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்லயே போட்டு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா சேப்பாக் ஸ்டேடியத்துல 3 ஸ்பின் ஆடுனாங்க அப்படின்னா அதுல வந்து ரவீந்திர ஜடேஜா அஸ்வின் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூர் அகமதை கண்டிப்பா நம்ம சென்னை ஸ்டேடியத்துல கண்டிப்பா ஆட வைப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 10th பிளேயரா பாத்தீங்கன்னா நூர் அகமதை கண்டிப்பா பிக் பண்ணலாம். சிஎஸ்கே டீம்ல 11வது பிளேயரா பிக் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பதீரானா தான். ஏன் அப்படின்னா அவரை விட்டா வந்து மிடில் ஸ்டிக், லெக் ஸ்டிக், ஆஃப் ஸ்டிக் வந்து டைரக்டா ஏக்கர் போட்டு ஸ்டம்ப் புடுங்குற அளவுக்கு வேற யாரும் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. சோ அவரை வந்து ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்லயும் சரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்லாட்லயும் சரி கண்டிப்பா 11th ஆட வைப்பாங்க. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே டீம்ல இருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னா நம்ம பதீரானாவை கண்டிப்பா சொல்லலாம். அப்புறம் என்னப்பா ஓவராலா பிளேயிங் 11 பார்த்தாச்சு அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிளேயிங் 11 மட்டும் கிடையாது. இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸும் இருக்கு. ஸோ 12th மேனா வந்து ஒரு ஆளை வந்து அறிவிக்கணும். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கலீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் பேசர். கண்டிப்பா சிஎஸ்கே டீம்ல இதுவரை லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து கண்டிப்பா இல்லாத ஒரு ஆப்ஷனால 12th பிளேயரா இம்பாக்ட் பிளேயரா வந்து கண்டிப்பா கலீல் அகமது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பார் அப்படின்றத மறக்க முடியாது. ஸோ 12th மேனா கலீல் அகமது வந்து கண்டிப்பா நம்ம பிக் பண்ணலாம். ஓவராலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு, அதுக்கப்புறம் கான்வே இருக்காரு, திரிபாதி இருக்காரு, டூபே இருக்காரு, தீபக் கோடா அப்படி இல்லாட்டி முரளி விஜய் 2 பேர்ல ஒருத்தவங்க தான். அதே மாதிரி சாம் கரன் அப்படி இல்லாட்டி ஓவர்டன் 2 பேர்ல ஒருத்தவங்க தான் ஆடுவாங்க. தலை தோனி கண்டிப்பா ஆடுவாரு. ஜடேஜா இருக்காரு, அஸ்வின் இருக்காரு, நூர் இருக்காரு, அதுக்கப்புறம் பதீரானா இருக்காரு, கடைசியா கலீல் அகமது இருக்காரு. சிஎஸ்கே டீம் பொறுத்தளவுல யாரு ஃபுல் டைம் விக்கெட் கீப்பரா இருக்க போறா அப்படின்றது கண்டிப்பா மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் அப்படின்னா டெவான் கான்வே ஒரு ஆப்ஷனா இருக்காரு. ரீசென்ட் டைம்ல ருத்ராஜ் கைக்வாடும் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. எம்எஸ் டோனி அபிஷியலா இருக்கிறாரு. சோ 3 பேர்ல யாரு ஃபுல் டைம் விக்கெட் கீப்பரா இருக்க போறாங்க அப்படின்றது கண்டிப்பா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா எம்எஸ் டோனியோட ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அந்த அளவுக்கு பழைய மாதிரி அவரால் பண்ண முடியுமா, இன்கேஸ் வந்து இம்பாக்ட் பிளேயரா அவர் வெளில கூட உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது டெவான் கான்வே இல்ல ருத்ராஜ் கைக்வாடா விக்கெட் கீப்பிங் பண்ண போறாங்க, இல்ல வந்து எம்எஸ் டோனியை ஃபுல் ஃபிட்னஸ்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணி கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ண போறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சோ ஓவராலா பார்க்க போனோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து பிளேயிங் 11 கண்டிப்பா சிஎஸ்கே டீம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. சோ கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பின், ஃபாஸ்ட், ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா தான் பிளேயிங் 11 வந்து ஆட வைப்பாங்க. சோ இந்த வருஷம் சிஎஸ்கே டீம் எல்லா டீமுக்கும் நல்ல ஒரு டஃப் காம்படிஷனா இருப்பாங்க அப்படின்றத மறுக்கவே முடியாது. சோ நான் சொன்ன பிளேயிங் 11 தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயிங் 11 தோணுச்சு அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரும் வெயிட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரும் வெயிட் பண்றேன். நன்றி, வணக்கம்.